நிறைய பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய அந்த வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது நாங்களும் கருப்பட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் உள்ள தான் நாங்களும் உள்ள வந்தோம். வித் ஒரு பிராண்ட் நேம் அப்படின்னு உள்ள வந்தோம். ஸோ பனைமரம்ன்றது நம்மளோட பாரம்பரியம், நம்ம ஊரை பொறுத்தவரை அது ஒரு உசுரனை சொல்லுவோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் பனைமரத்தை வந்து அதிகமாக யாரும் கமர்ஷியலைஸ் பண்ணலை. நார்மலாக மக்கள் வந்து வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சுகர் வருது, அதை பற்றி கூட கவலைப்படாமல் வெள்ளை சக்கரை ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது. அதோட கம்பீட் பண்ணும்போது உங்களுக்கு கருப்பட்டி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது மக்கள் நார்மலாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய ரேஞ்சில் இருக்குதா? ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே எங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நாங்கள் யோசிக்கல. கருப்பட்டி நீங்கள் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்சபடி 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் கருப்பட்டியாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 12 கிராமுக்கு மேலே கன்சியூம் பண்ணாதீங்கிறது எங்களோட பர்சனல் சஜஷன். ஸோ கருப்பட்டின்னு வரும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்வீட்னர். உங்களுக்கு பிளட் சுகர் லெவலில் ஸ்பைக் ஆகிறது உங்களுக்கு கம்மி பண்ணும். உங்களுக்கு தேவையான ஒரு சில நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 12 கிராம் ஒரு நாளைக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, 2 கப் டீயில் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்வீட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான சில நியூட்ரியல் ஃபேக்ட்ஸோட 5 to 10% உங்களுக்கு அது ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் எங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 40% ஆஃப் த எம்ஆர்பி டேரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு ஒன்று பதனி வாங்குற காஸ்ட்டாவோ இல்லை அதை விட அடிஷ்னலாக வேறு பெனிஃபிட்ஸாவோ அவங்களுக்கு போய் சேரும். ஸோ இதில் வரும்போது இந்த ஃபெர்மெண்டேஷன் கான்செப்ட் போடுறோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் போகும்போது நார்மலாக இருக்கிறது இல்லை நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீ ஒரு கிட்ஸுக்குன்னு எடுத்துக்கிறப்போ அவங்க அதிகமாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நார்மலாக ஒரு 12 கிராம்ஸ் ஆர்வல்ஸ் உங்களுக்கு ஒரு 15 கிராம்ஸ் ஒரு நாளைக்கு சுகர் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை சட்டன் இது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குதா? எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணோன்னா ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம கூட இந்த ஷோவில் வந்து ஒரு யங் பிஸ்னஸ்மேன் இருக்கிறாரு. விஜய் டிவியில் ஸ்டார்ட் அப் சிங்கம் ப்ரோக்ராம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு தன்னுடைய நிறுவனமான பாம் எரா அப்படிங்கக்கூடிய பனைமரத்திலிருந்து உணவுப் பொருட்கள், மக்களுக்கு தேவையான மிக நல்ல பொருட்கள் எல்லாம் தயார் செய்யக்கூடிய அந்த நிறுவனத்தை பற்றியும் அவர் உருவாக்கியிருந்த அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றியும் பேசி அந்த நிகழ்ச்சியிலேயே 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்த்திருந்த திரு கண்ணன் அவர்கள் நம்ம கூட இந்த வீடியோவில் அழைஞ்சிருக்கிறாங்க. அவர் வந்து எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு, இது மக்களுக்கெல்லாம் எப்படி உபயோகமாக இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் சேனலில் ஒருவேளை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் சேனலில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் பார்த்ததுலேருந்து நிறைய பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க நிறைய அந்த வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்குது. யாரும் பேசாத ஒரு அதிக சத்து நிறைந்த ஒரு பனைமரத்தினுடைய பொருட்களை நீங்கள் எடுத்து அது சம்மந்தமாக பெரிய லெவலில் கொண்டு போகிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்கள் கம்பெனி பற்றி, நீங்கள் பண்ணிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். திருநெல்வேலியிலேருந்து தான் நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ பனைமரம்ன்றது நம்மளோட பாரம்பரியம், நம்ம ஊரை பொறுத்தவரை அது ஒரு உசுரனை சொல்லுவோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் பனைமரத்தை வந்து அதிகமாக யாரும் கமர்ஷியலைஸ் பண்ணலை. அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பனைமரம் ஏறுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருது. பனைமரங்கள் ஒரு சில வெட்டப்படுது. இன்றைக்கி கவர்மெண்ட் ரூல் இருக்கிறதுனால அதிகமாக வெட்டப்படல. ஆனால் நான் என்னோட கல்லூரி நாட்களில் நான் பார்த்துருக்கேன் பனைமரங்கள் வெட்டப்பட பார்க்குறோம். இப்போவும் ஆங்காங்கே கண்டிப்பாக வெட்டப்பட தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அதில் குவாலிட்டி இஷ்யூஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ ஏன் இந்த ஒரு கேப்பை அட்ரஸ் பண்ணக்கூடாது? ஏன் பனைமரம் நம்ம திரும்பி பார்க்குற எல்லா இடமும் பனைமரங்கள் இருக்குது. அப்போ ஏன் அதிலேருந்து ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது? அதனால் பின்னாடி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாம் எரா அப்படின்ற ஒரு இதில் வந்தோம். ஸோ ஆரம்பிக்கும் போது நாங்களும் கருப்பட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் நாங்களும் உள்ள வந்தோம். வித் ஒரு பிராண்ட் நேம் அப்படின்னு உள்ள வந்தோம். ஓகே. ஆரம்பினா நீங்கள் எந்த ப்ராசஸும் பண்ணாமல் அப்படியே கருப்பட்டியை செய்யணும்? ஆமாம், நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த வார்ப்பில் காய்ச்சி அந்த கொட்டாங்குச்சி, நம்ம ஊரில் சரட்டுன்னு சொல்லுவோம், சரட்டில் ஊற்றி எடுக்கக்கூடிய கருப்பட்டி தான் பண்ணோம். ஓகே. முதல்ல எனக்கு என்ன அது ஒரு பிராண்டாக பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணணும், பியூரிட்டி எல்லாமே இருந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் எடுத்திருந்தோம். சரி. ஸோ வருஷம் கிட்டத்தட்ட கருப்பட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் நாங்கள் பண்ணோம். ஓகே. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு என்ன ஆச்சுதுன்னா அது ஒரு சைடு சேல்ஸ் போயிட்டு இருந்தது. கருப்பட்டி திடீர்னாப்புல ஒரு அந்த மழை நேரம் நவம்பர் மாதம் மழை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிட்டுனா கருப்பட்டி ஃபுல்லாக உருக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் ஃபங்கஸ் வந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அப்போ சென்னையில் ஸ்டாக் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபாய்க்கான ஸ்டாக் என்ன பண்ணோம், சென்னையில் என் பாத்ரூமில் போட்டு ஃப்ளஷ் பண்ணேன். ஏன்னா மெல்ட் ஆகிட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. தூக்கி விட ஆரம்பித்தோம். ஸோ அப்புறமா தான் ஒரு ஸ்டடி டீட்டெயிலாக அதுக்குள்ள வர ஆரம்பித்தேன். ஏன் கருப்பட்டி உருகுது,
ஏன் அதில் ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வருது அப்படின்ற ஸ்டடி நிறைய போனோம். திருநெல்வேலி அக்ரிகல்ச்சர் காலேஜ் போனோம், கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் போனோம், நிப்டம் தஞ்சாவூர் போனோம். போயிட்டு அதுக்கப்புறமா தான் அதில் பேசினப்போ எல்லா அங்கே உள்ள லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்ட்ட பேசினப்போ கிடைச்ச ஒரு பாயிண்ட் என்னன்னா, கருப்பட்டி வந்து ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராடக்ட். அது என்ன பண்ணால் நீங்கள் நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது உறிஞ்சி வைக்கும்போது என்னன்னா ஒரு அளவு வரைக்கும் அது அந்த ஈரப்பதத்தை ஹோல்ட் பண்ணும். அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியலன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ அடுத்ததுல வந்து ஈரப்பதத்தில் அதிகமாக ஆரம்பிக்கும் போது அதில் மேலே ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் கிடைச்ச ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பட் இதை பேக் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் நடக்குதா? நீங்கள் கருப்பட்டியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் வரும். நீங்கள் எடுத்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கு உள்ளுக்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வரும். ஸோ கருப்பட்டி ஓப்பன் ஏரில் இருக்கணும், பட் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ கருப்பட்டி நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி லைட்டாக வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இருக்கும். பட் அது மழை நேரத்தில் என்ன ஆனாலும் நமக்கு வெயில் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அது உருகும், பூஞ்சான் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய லைஃப் ஸ்டைலில் அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி கரெக்டான பதத்தில் வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு ரொம்ப பார்த்து பொருட்கள் கொடுக்குறோம். ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, லேபிள் க்ளீனாக இருக்கா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்குறப்போ, ஏன்னா இப்போ நாங்கள் சின்ன வயசில் என்ன போனோம், பானை கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பானையில் கருப்பட்டி ஊற்றி வச்சுருப்பாங்க, வருஷம் பூரா இருக்கும், மேலே பூஞ்சா வரதான் செய்யும். பூஞ்சா தூக்கி சைடில் போட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து ஒரு கை எடுத்து சாப்பிட்டு போக தான் செய்வோம். ஆனால் இன்னைக்கு நானே என் பையனுக்கு அந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் அந்த கொடுப்பேன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அன்னைக்கு நம்மளோட உடல்நிலை எப்படி இருந்தது, அதோட இது வேற, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அலர்ஜி எல்லாருமே வர ஆரம்பிக்குது. நீங்கள் ஃபங்கஸ் வந்து கருப்பட்டி எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடனே தும்மல் வரும். ஓகே. நமக்கு அப்படி இருந்தது கிடையாது. ஸோ அதனால தான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அது வந்து ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஒரு 1% கீழே கொண்டு வர ஆரம்பித்தோம். ஸோ கொண்டு வரும்போது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சுகர் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பூஸ்ட்கான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்காது. ஸோ ஈஸி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பொருள் எதுவுமே ஆகாது. ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண வேண்டியது வந்ததா? எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா, ப்ராசஸ் வந்து பேன் ஃப்ரைங் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி உண்டு. இது எல்லாமே நீங்கள் தேடி போய் படிக்கிறது தான். சரி. ஸோ பேன் ஃப்ரைங் ஒரு டெக்னாலஜி உண்டு. கருப்பட்டியை அந்த கொட்டாங்குச்சி அல்ல சிரட்டையில் ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த இளஞ்சொட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் அதை ஊற்றுவோம். ஓகே. ஊற்றிட்டு அந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே அது வந்து பேன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. அது என்ன, நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருப்பீங்க. இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஒன்றுக்கு ஒன்று பாண்டிங் ஒட்டாது. ஒட்டாமல் அது அப்படியே பவுடராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கருப்பட்டியை ஊற்றிட்டு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பட்டியை ஊற்றிட்டு உடைச்சிங்கன்னா என்ன ஆகும், அது வந்து பாலில் மிக்ஸ் ஆகாது, சாலிபிலிட்டி கம்மியாகும். ஸோ அதனால் அந்த கான்செப்ட் இல்லாமல் நாங்கள் பேன் ஃப்ரைங் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதில் இருந்து பவுடராக எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ பவுடர் போகும்போது கஸ்டமருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது, ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ வால்யூம்ஸ் எங்களுக்கு வந்து நார்மலாக கருப்பட்டியை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு செல்ஃப் லைஃப் இது நல்லா இருந்தது. ஓகே. எங்களோட குடோனில் இன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பண்ண ஸ்டாக் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சுது. இன்னும் அதோட குவாலிட்டி அப்படியே எங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகுது. சூப்பர். ஓகே. ஸோ கருப்பட்டியில் இருந்த பெரிய டிராபேக், ஒரு விவசாயிக்கு கருப்பட்டியாக வைக்கும்போது மழை நேரத்தில் உருகும். அன்னைக்கு ஒரு மிடில் மேன் கேட்குற ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுவும் நமக்கு கிடைக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்ம அதை தயாரிக்க முடியும். கண்டிப்பாக. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் தான் நமக்கு சீசன் டைம். சரி. ஸோ மற்ற நேரம் கிடைக்காது. இதே நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெல்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கிடைக்கும். அவங்களுக்கு தை மாதத்துலேயே அவங்க வந்து 15 இறக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 4 மாதம் கொஞ்சம் முன்னாடியே கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் சீசன் இருக்கும். அந்த 4 மாதத்துலேருந்து 5 மாதம் எடுப்பாங்க. எடுக்கிறத நீங்கள் வந்து வச்சு விற்பாங்க. முடிஞ்ச அளவு அந்த நவம்பர் மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நவம்பர் மாதம் மழை வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உருகும், ஸ்டாக் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும் அப்படின்னால அதுக்கு முன்னாடி அவங்க விற்க பார்ப்பாங்க. பெரிய பெரிய ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வாங்கி உங்களுக்கு ஒரு டீஹியூமிடிஃபைட் ரூம் போட்டுப்பாங்க. இல்லைன்னா முன்னாடி அந்த இடத்துல பரன் போட்டு புகை போடுவாங்க. அந்த மாதிரி சில கான்செப்ட் க்ளோஸ்டாக வச்சு ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணுறவங்க நினைக்கிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபுல்லாக பவுடராக போகும்போது உங்களுக்கு வந்து யூசேஜ் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு கருப்பட்டிலேருந்து பவுடர் போகும்போது எங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ எங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட பேசும்போது யார் எங்களுக்கு அதிகபட்ச கஸ்டமராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலே யாருக்கு டயபெட்டிக்ஸ் பற்றின ஒரு பயம் வருதோ, அல்லது ஒரு 60-70 வயசுக்கு மேலே யார் யார் கருப்பட்டி யூஸ் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் எங்களுக்கு மெயினாக வந்து கருப்பட்டி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கருப்பட்டி அப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வந்து கருப்பட்டி நீங்கள் டயபெட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி தான். நீங்கள் நினச்சபடி 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஆட் பண்ண முடியாது. நீங்கள் கருப்பட்டியாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 12 கிராமுக்கு மேலே கன்சியூம் பண்ணாதீங்கன்றது எங்களோட பர்சனல் சஜஷன். சரி சார். இப்போ இதுதான் ரைட் டைம் நினைக்கிறேன். நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ் பற்றியும் பேசிடலாமா? பொதுவாக வந்து வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துறதுல வந்து அதனால நமக்கு சுகர் வருது அப்படின்னு மக்கள் பயந்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரை போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நாட்டு சர்க்கரையிலையும் அதே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனால் அது எல்லா மக்களுக்கும் அது தெரியல. இப்போ வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, இதை கம்பேரிட்டிவ்லி கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது? ஓகே.
மொதல் விஷயம் நிறைய பேர் வந்து நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் வேற நினச்சிக்கிறாங்க. முதல்ல வந்து கிளாரிட்டி வந்து நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ரெண்டுமே கரும்புலேருந்து வரக்கூடியது. சரி. ரெண்டோட பேசிக் சோர்ஸ் கரும்பு. கரும்பு எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி சல்ஃபர் ஆட் பண்ணுறீங்களோ என்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணி அதை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் சுகர். அதை ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே பாயில் பண்ணி நீங்கள் அதை பவுடர் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை. உருண்டை பிடிச்சிங்கன்னா மண்டை வெல்லம், அச்சில் ஊற்றி எடுத்திங்கன்னா அச்சு வெல்லம். ஓகே. இது எல்லாமே கரும்புலேருந்து தான் வருது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. முதல்ல அந்த ஒரு தெளிவு நம்ம சொல்லிடலாம். கரும்புலேருந்து வரக்கூடியதான் ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், மண்டை வெல்லம் அல்லது ப்ரௌன் சுகர்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்போ கரும்போட கிளைசமிக் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 65லேருந்து 70ன்னு இருக்கக்கூடிய கிளைசமிக் வேல்யூ நீங்கள் ஒயிட் சுகரை வச்சாலும் சரி, மண்டை வெல்லமாக வச்சாலும் சரி, அச்சு வெல்லமாக வச்சாலும் சரி, இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் போகும்போது உங்களுக்கு வந்து அதில் க்ளீனாக அதில் இருக்கக்கூடிய நியூட்ரல் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு போயிடும். இப்போ இதில் வந்து நார்மலாக ஒயிட் சுகரை விட ஒரு 5 to 10% நியூட்ரல் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் அவங்க இது பண்ணல, ப்ளஸ் இட்ஸ் நாட் அ கெமிக்கலி ப்ராசஸ்டு ஒன். அந்த வகையில் தான் பெனிஃபிட் இருக்குது. அந்த வகையில் பெனிஃபிட் இருக்குது. இன்னைக்குனால அதுவுமே நீங்கள் குவாலிட்டியாக வாங்குறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்படி நாட்டு சர்க்கரையிலுமே இன்னைக்கு ஸ்டேஜில் கலப்படங்கள் இருக்குது. நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அது ஒரு குவாலிட்டியான இதில் வாங்குறீங்க அப்படின்னா ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது நியூட்ரல் ப்ரொஃபைல் வைஸில் இது கொஞ்சம் பெட்டர். சரி. பட் கிளைசமிக் வேல்யூன்றது சேம் தான். நீங்கள் 10 கிராம் ஒயிட் சுகர் எடுத்து வாயில் போட்டாலும் 10 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதாவது பிளட் சுகர் லெவல் நார்மலாக தான் ஸ்பைக் ஆகும், அதே அளவு. ஓகே. டயபெட்டிஸ் வருவதற்கான இல்லை அது அந்த அளவு வந்து ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்குது. ரெண்டுக்குமே இதுதான். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா சிஜெம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? பிளட் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சொல்லுவாங்க. ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன நீடில் இருக்கும், அதை நாங்கள் கையில் போடுவோம். ஸோ பொதுவாக என்னென்னா எங்களுக்கு ஜென்ரலாக எங்களோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் போகிற அந்த 5 மாதம் ஆகட்டும், ப்ளஸ் நாங்கள் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் R&D பண்ணுறப்போ நாங்கள் போட்டுப்போம். நானும் யூஸ் பண்ணியிருப்பேன், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சிஜிஎம்மில் நாங்கள் செக் பண்ணுறப்போ நார்மலாக ஒரு கப் டீ, பால் ஊற்றி டீ நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய டீயில் 8 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ என்னுடைய பிளட் சுகர் லெவல் 40 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆச்சுது. ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நாட்டு சர்க்கரையில் ஆட் பண்ணும்போது 39 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆச்சுது. சரி. கிட்டத்தட்ட சேமாக தான். கிட்டத்தட்ட சேம். நான் கருப்பட்டி அதே 8 கிராம் ஆட் பண்ணுறப்போ எனக்கு வந்து இன்சுலின் அதாவது பிளட் சுகர் லெவல் வந்து 20 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆச்சுது. ஆல்மோஸ்ட் பாதி. ஓகே. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது என்னன்னா நான் வந்து அதே பால் அதே டீ சுகர் எதுவுமே போடலை. இப்போ எங்களுக்கு இன்சுலின் வந்து 18 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆச்சுது பிளட் சுகர் லெவல். ஓகே. ஸோ கருப்பட்டினால அப்படின்னு பெருசாக டிஃபரன்ஸ் வரல. ஏன்னா உங்களுக்கு பாலில் இருக்கக்கூடியது ஓரளவுக்கு உங்களுக்கு பிளட் சுகர், அதாவது நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலும் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும், சுகராக தான் உங்களுக்கு பிளட் எடுத்துக்கும். அது நீங்கள் வந்து ரைஸ் எடுத்தாலும் சரி, வீட் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் நம்மளோட பாடி அப்படி தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ சுகர் எடுக்கும்போது அதோட கன்வர்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் வந்து சுகராக எடுத்தாலும் சரி, நாட்டு சர்க்கரை எடுத்தாலும் சரி. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா எங்களுக்கு வந்து இதில் 50% டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு இதில் 40 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆகக்கூடியதுல 20 பாயிண்ட்ஸ் ஸ்பைக் ஆகுது. அடுத்து என்ன பண்ணோன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 3 நாள் காலையிலே எம்டி ஸ்டமக்கில் ஒரு 10 கிராம் ஒயிட் சுகர், அடுத்த நாள் 10 கிராம் நாட்டு சர்க்கரை, அடுத்த நாள் 10 கிராம் கருப்பட்டி. இப்படி எனக்கு எடுக்கும்போது முதல் நாள் வந்து எனக்கு 24 பாயிண்ட் ஸ்பைக் ஆச்சுது. இதுவும் கிட்டத்தட்ட 24 பாயிண்ட் ஸ்பைக் ஆச்சுது. இதே எனக்கு கருப்பட்டியாக எடுக்கும்போது எனக்கு 13 பாயிண்ட் ஸ்பைக் ஆச்சுது. ஓகே. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ரிசல்ட். கிட்டத்தட்ட அதே மாதிரியான 50% லெஸ்ஸர் இது. சரி. ஓகேங்களா? இது வந்து நான் எனக்கு எடுத்தது பர்சனலாக. எனக்கு டயபெட்டிக்ஸ் கிடையாது. என்னோட ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 mg பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே. அந்த அவங்களோட மெஷர்மெண்ட் 80 தான் இருக்கும். ஸோ எனக்கு டயபெட்டிக்ஸ் கிடையாது. பட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொதுவாக எந்த அதாவது ஒருத்தரோட பாடி மெட்டபாலிசமை பொறுத்து அவங்களோடது வேரி ஆகும். ஸோ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க டேரெக்டாக வந்து நான் பாம் சுகர் எடுத்து நான் பல்காக வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் தயவுசெய்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் கருப்பட்டி அளவுக்கு அதிகமாக சாப்பிட அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன், நார்மலாக ஒரு ஹெல்த்தி பர்சன் இப்போ நான் ஒரு நாளைக்கு 12 கிராமுக்கு மேலே அதிகபட்சம் எடுக்க மாட்டேன். சரி. ஓகேங்களா? நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடியது அதிகபட்சம் 12 கிராமுக்கு மேலே எடுக்காதீங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன், கருப்பட்டியாக இருந்தாலும். சரி. இதே உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸாக இருக்குது, நான் கண்டிப்பாக நான் ஒரு சுகர் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சுகர் அவாய்ட் பண்ண முடியாது. ஹாஃப் சுகர் 6 கிராம், ஒரு கப் டீயில் ஒரு 3 கிராம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுதான் என்னோட சஜஷனாக இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவே போதும் சார். ரொம்ப நல்ல ஸ்மெல்லு, அது ஒரு விதமான மனம் இல்லையா? கரெக்ட். அது வந்து ஒரு கேரமல் டேஸ்ட் இருக்கும். இப்போ கருப்பட்டின்னு வரும்போது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல். ஸோ அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 17-18+ நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். மெக்னீஷியம், மேங்கனீஸு, பொட்டாசியம், கால்சியம்ன்றது 2 இருக்கும். ஒன்று வந்து பதனியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்புலேருந்து வரக்கூடியது, அதில் நேச்சுரலாக இருக்கக்கூடியது ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு விட்டமின் அண்ட் மினரல் ப்ரொஃபைல் இதில் இருக்குது.
ஸோ கருப்பட்டின்னு வரும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்வீட்னர். உங்களுக்கு பிளட் சுகர் லெவலில் ஸ்பைக் ஆகிறது உங்களுக்கு கம்மி பண்ணும். உங்களுக்கு தேவையான ஒரு சில நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 12 கிராம் ஒரு நாளைக்கு நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, 2 கப் டீயில் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்வீட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தேவையான சில நியூட்ரியல் ஃபேக்ட்ஸோட 5 to 10% உங்களுக்கு அது ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். இப்போ எங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு கஸ்டமர் அனாலிசிஸ் பற்றி நான் பேசியிருந்தேன் முதல்ல. ஏன்னா எங்களுக்கு வரவங்க எல்லாமே சீனியர் பர்சன் தான் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. யாரும் டயபெட்டிக்ஸ் பற்றின பயம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 6 கிராம் மேலே சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ அதுக்கு பதில் நாங்கள் என்ன சொன்னோம்னா, ஏன் வந்து இதை கிட்ஸ்க்கு கொண்டு போகக்கூடாது? ஓகேங்களா, ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்போ உங்களோட பிளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுது, அது ரெகுலராக உங்களுக்கு ஸ்பைக் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம வரோம், டயபெட்டிக் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். அது இப்போல்லாம் 30ஸ்லேயே வந்துடுது. இப்போ 30ஸ்ல வந்துடுது. கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு என்னன்னா, நீங்கள் வந்து அந்த சுகர் ப்ரொஃபைலை முடிஞ்ச அளவு சின்ன வயசுல இருந்தே நீங்கள் வந்து கருப்பட்டியிலேருந்து ஒயிட் சுகர்லேருந்து கருப்பட்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிளட் சுகர் கன்சம்ஷனால் வரக்கூடிய பிளட் சுகர் லெவலில் இது கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகே, ஏன்னா கண்டிப்பாக டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கு இது லெசர் ஸ்பைக், அது மேண்டேட்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நாங்கள் சிஜிஎம் போட்டு செக் பண்ணிட்டோம், அதில் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் சொல்லுவேன். அப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அவங்க பாடி நேச்சரை பொறுத்து தான் அது ஸ்பைக் இருக்கும். அது கருப்பட்டியாக இருந்தாலுமே அது வந்து அவங்களோட பாடி மெட்டபாலிசமை பொறுத்து அது மாற தான் செய்யும். சரி, ஸோ இப்போ என்னன்னா எங்களுக்கு வந்து கிட்ஸ்க்கு உள்ள கொண்டு போவோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதுல இந்த மாமன் கிட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் உள்ள கொண்டு வந்தோம். ஸோ இப்போ இது என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, இப்போ வந்து கிட்ஸுக்குன்னு கொண்டு போகும்போது இப்போ இதுக்கு மேலே எனக்கு வந்து நார்மலாக இருக்க கருப்பட்டியில் என்ன நியூட்ரியல் ப்ரொஃபைல் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அப்போ தான் நாங்கள் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ளுக்குள்ள வந்து இன்டியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபெர்மெண்டேஷன் நம்ம நார்மலாக ஒரு தோசை தான், ஒரு அரிசியாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட் வேறு. நீங்கள் அதை அரைச்சி நீங்கள் கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் போய் அது தோசையாவோ இட்லியோ மாற்றும்போது அதோட நியூட்ரியல் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக மாறும். ஏன்னா ஒரு ப்ரோபயோட்டிக் நேச்சர் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணால் இதுதான் எங்களுக்கு கான்செப்ட். பட் இதில் வந்து ஃபெர்மெண்டேஷன் உங்களுக்கு பிடிக்காது. டிஃபால்ட்டாக ஒரு பதனியோட பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் ஆல்கலைன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7க்கு மேலே பிஹெச் வேல்யூ இருக்கும். அதுக்கு கீழே போச்சுதுன்னா ஃபெர்மெண்டேஷன் ஆகக்கூடிய கான்செப்ட். ஸோ இப்போ இதில் வந்து அந்த ஒரு மைண்ட் லைனில் வந்து நாங்கள் வந்து அதை கட் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணுறப்போ நார்மலாக கருப்பட்டியில் இருக்கிறத விட இதில் நியூட்ரியல் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கும். இப்போ எங்கள் பேக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 நியூட்ரியன்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணுவோம். ஓகேங்களா, இது இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லிடுங்களேன். என்ன கலந்துருக்கீங்க? ஸோ இப்போ இதில் வரும்போது இந்த ஃபெர்மெண்டேஷன் கான்செப்ட் போடுறோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் போகும்போது நார்மலாக இருக்கிற விட இல்லை நியூட்ரியல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீ ஒரு கிட்ஸுக்குன்னு எடுத்துக்கிறப்போ அவங்க அதிகமாக வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நார்மலாக ஒரு 12 கிராம்ஸ் ஆர்வர்ஸ் உங்களுக்கு ஒரு 15 கிராம்ஸ் ஒரு நாளைக்கு சுகர் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை சட்டன் இது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த இதில் வந்து கான்செப்ட். ஸோ எங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். சரி சார், வருமுன் காப்பம்ன்றபோது முதல்ல நீங்கள் கருப்பட்டி சின்ன வயசுலேருந்து அடாப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே 2 விதமான ப்ராடக்ட் பற்றி பேசுனீங்க இல்லையா? ஒன்று வந்து கருப்பட்டியுடைய பவுடர் ஃபார்மேட் ஒன்று, அது எல்லாருமே பயன்படுத்தலாம். நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். அது ஒரு விதமாக கண்டிப்பாக பயன்படும். அது அடுத்து நீங்கள் குழந்தைகளுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிங்களா, இது தனி கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வித்தியாசமானதா இல்லை அது கூட என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? ஃபெர்மெண்டேஷன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குதா இல்லை வேறு ஏதாவது அதில் சேர்க்கப்படுதா? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. எங்களுக்கு நிறைய கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த நார்மலாக ஜாகரி பவுடருக்கும் கிட்ஸ்க்குன்னு மாமன் கிட்ஸ்க்குன்னு பண்ணக்கூடிய என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுவுமே கிடையாது. பதநீர் மட்டும்தான். அதை பாயில் பண்ணி அதில் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு அப்புறம் இதை பவுடர் பண்ணுவோம். அவ்வளோதான். வேறு உங்களுக்கு வேறு எதுவும் கெமிக்கல்ஸோ இல்லை எதுவுமே உங்களுக்கு நடக்காது. நேச்சுரலாக அதில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெர்மெண்டேஷன் அப்புறமா கன்வர்ஷன், அவ்வளோதான். ஓகே, ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நம்ம ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இது மாதிரி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பாலோட கலந்து கொடுக்கணுமா, இல்லை அதுவும் வந்து சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் தானா? சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடியதான். நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து பாலில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரி. ஸோ நீங்கள் வந்து ஹார்லிக்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒன்று போடும்போது அது வேற ஒரு நியூட்ரியன் காம்போசிஷன், அதில் ஆர்டிஃபிஷியல் அதோட ஃப்ளேவர்ஸ்ன்றது வேறு. ஸோ இது வந்து நீங்கள் சுகர் ப்ரொஃபைலில் ஆட் பண்ணும்போது நார்மலாக சுகர் நாட்டு சர்க்கரைன்றது உங்களுக்கு லோ நியூட்ரியல் ப்ரொஃபைல், இது ஹை நியூட்ரிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 நியூட்ரியன்ன்றதை நம்ம கிளைம் பண்ணுவோம். ஒரு இட்லி தோசைக்கு ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் வைக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஸ்பூன் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான நியூட்ரியல் ப்ரொஃபைல் அதில் போகும். அதான் கான்செப்ட். சார், இப்போ இது மாதிரி மொத்தத்தில் நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க சார்? ஸோ மொத்தத்தில் நம்மகிட்ட வந்து 7 ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. ஸோ கருப்பட்டியாக பண்ணுவோம், அதை பவுடராக பண்ணுவோம், மாமன் கிட்ஸ்னு அந்த ஃபெர்மெண்டேஷன் கான்செப்டில் எடுக்கிறோம். அப்புறம் ரெட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரியன் எக்ஸ்ட்ராக்ட் ஹீமோகுளோபின் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். சரி. பனங்கிழங்கு மாவு பவுடர் பண்ணி பண்ணுறோம். சரி. அடுத்தது மேக்ரோன்ஸ், நம்ம தூத்துக்குடி ஃபேமஸ் இது. ஆனால் இதில் வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகே. அடுத்தது களி மிக்ஸ், நம்ம ஊரில் இந்த உளுந்தங்களி முன்னாடி பண்ணுவாங்க வெயிட் கெயின்காக, அது பண்ணுறோம். மொத்தம் 7 ப்ராடக்ட் இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடியது. சரி சார், நம்ம ஆடியன்ஸ்க்காக ஒவ்வொரு ப்ராடக்டாக நீங்கள் காமிச்சு இது அதில் என்ன சேர்ந்துருக்குது, எப்படி பயன்படுத்தணும்,
அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாக. ஸோ முதல்ல நம்மளோட பேஸ் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி. அது சீசன் டைமில் மட்டும்தான் நம்ம செல் பண்ணுவோம். ஏன்னா சீசன் முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து முன்னாடி அது வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர்னால அது வந்து மெல்ட் ஆகிறது, ஃபங்கஸ் ஃபார்மேஷன் வரும். ஸோ சீசன் டைமில் யாரும் கேட்டாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கருப்பட்டி நம்ம செஞ்சு கொடுப்போம். இல்லாமல் நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஜாகரி பவுடர். ஸோ கருப்பட்டியை பவுடர் ஃபார்மேட்டில் நம்ம பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து less than 1% மாய்ஸ்சர் கண்டென்ட்டில் இருக்கும். ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீ காஃபியில் யூஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்போ அப் டு 1 year செல்ஃப் லைஃப் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட யூனிக் ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம் ஜாகரி பவுடரில் மாம் அண்ட் கிட்ஸ் எடிஷன் சொல்லி எடுப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பவுடர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் கான்செப்ட்னால நார்மலாக ஒரு கருப்பட்டில் இருக்கிறத விட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது என்னென்ன நியூட்ரியன்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது எல்லாமே உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருப்போம் டீட்டெயிலாக. ஸோ பொதுவாக நம்ம ஊரில் வந்து பசங்க வந்து சுகர் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ 1க்கு 2 ஸ்பூன் சுகர் வைக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும், சுகர் அதிகமாக கொடுக்குறோமோன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சுகர்ன்ற இடத்த நீங்கள் கருப்பட்டியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 1க்கு 2 ஸ்பூன் வைக்கும்போது ஸ்வீட்னஸையும் தாண்டி அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் அது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கான்செப்ட். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாம் ஜாகரி பவுடர் இந்த சாஷெட் ஃபார்மேட். ஸோ பொதுவாக ஆஃபீஸ் போகிறவங்க நம்ம டீ குடிக்கிறது வந்து ஆஃபீஸில் தான் இருக்கும், ஒரு 2 டீ. ஸோ நம்மளோட கஃபிடீரியாவோ இல்லை கேன்டீனோ நீங்கள் வெளியே எங்கே போனாலுமே நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒயிட் சுகர் இருக்கும், இல்லை ப்ரௌன் சுகர் இருக்கும், இல்லை நோ சுகர் தான். பட் இதில் வந்து என்னென்னா அந்த கருப்பட்டி வந்து சாஷெட் ஃபார்மேட்டில் இருக்கிறனால நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்போ இதுலேருந்து ஒரு 2 செஷன் நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ டீ ஆர் காஃபி போகிறப்போ நம்ம ஜஸ்ட் அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் ஆஃப் டீயில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னரை கருப்பட்டிக்கு நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். நம்மளோட பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ப்ளீஸ். எங்களோட டாப் செல்லிங் ப்ராடக்ட் இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் ஆன ஒரு மால்ட். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அடிக்டிவ்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ கிடையாது. ஸோ இது வந்து நான் பொதுவாக கருப்பட்டிக்கு வந்து ஹீமோக்ளோபின் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் உண்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா கருப்பட்டி பாம் ஜாகரியோட சேர்த்து வந்து பீட்ரூட், கேரட், ரெட் பனானா, போமோகிரனேட், ஹைபிஸ்கஸ், சாஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியான ரெட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதில் வந்து உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணி இது ஒரு பிளெண்ட் மாதிரி எடுத்திருப்போம். இது நார்மலாக ஒரு பாலில் எப்படி நம்ம ஒரு பூஸ்டர் ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கன்சியூம் பண்ணுறோமோ அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பால் அவாய்ட் பண்ணுறவங்க ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நீங்கள் அப்படி கூட கன்சியூம் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸி டு யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர், பனங்கிழங்க பவுடர் பண்ணியிருப்போம். ஸோ பனங்கிழங்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அந்த பொங்கல் அந்த டைமில் ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம எடுத்துப்போம், அதுக்கப்புறம் எடுக்கிறது கிடையாது. ஸோ பனங்கிழங்குல வந்து என்னென்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் டயட்ரி ஃபைபர் அதிகம். நம்மளோட ஜென்ரல் ஃபுட் இன்டேக்கில் வந்து இப்போ அதிகமாக நம்ம வந்து ப்ரோட்டீன் பற்றி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர ஃபைபர் பற்றி யாருமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஃபைபர் வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டைஜஷனை ஈஸி பண்ணுறதுக்குமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதனால என்னென்னா இப்போ இந்த பனங்கிழங்கு பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய இட்லி, தோசை அல்லது சப்பாத்தி மாவில் ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதை கன்சியூம் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் டைஜஷனை ஸ்லோ டவுன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஃபைபர் வந்து உங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். வெயிட் லாஸ் பெர்ஸ்பெக்டிவில் பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர் எடுக்கிறோம் அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக பாயில் பண்ணி ஒரு சூப்புக்கான கன்சிஸ்டன்சியில் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குமே இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இது வந்து மேக்ரோன்ஸ். ஸோ தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. 3 இன்க்ரீடியன்ட் தான், கேஷ்யூ, பாம் கருப்பட்டி பவுடர், அதுக்கப்புறமா எக் ஒயிட். 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டில் இது ஒன்றில் மட்டும்தான் எக் இருக்கும், மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து பியூர் வெஜ்ஜாக இருக்கும். அடுத்து இது வந்து களி மிக்ஸ். பொதுவாக அந்த ஊர் சைடில் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பொண்ணுங்க வயசுக்கு வரப்போ வந்து நம்ம ஊரில் உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு அதிகமாக நம்ம எங்கேயுமே பார்க்குறது கிடையாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோட்டீன் ரிச் இது ஸ்பைஸ் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்து தான். ஸோ இது என்ன பண்ணோன்னா கருப்பு உளுந்தோடு சேர்த்து கருப்பு கவுனி கொஞ்சமாக சில மில்லட்ஸ் சேர்த்து இதை வந்து பவுடர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம், இல்லை களி மாதிரியும் பண்ணிக்கலாம். இதில் சுகர் ஆட் ஆகிருக்காது. நம்ம தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து
கருப்பட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். சூப்பர் சார். இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒன்று வந்து எனக்கு வந்து இந்த பனங்கிழங்கு பவுடர்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா பனங்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கும். அதுவும் நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்கும்போது நம்ம அதை சாப்பிட்றோம். சிட்டிக்கெலாம் வந்த பிறகு அது கிடைக்கிறது இல்லை. பவுடராகவே கிடைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்கள் களியும் மிக்ஸாகவே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இப்போ அரிசி உளுந்து கலந்து அதை கொண்டு போய் திரிச்சிட்டு வந்து அதை கிண்டுறதுக்கான ஆட்கள்லாம் இல்லை. அந்த மாதிரியான டைமும் இல்லை மக்களுக்கு. அதனால் இது டேரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சார், இப்போ வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாகவே வந்து குவாலிட்டி காஸ்ட் இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம குவாலிட்டி எப்பயும் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப தெளிவான கருப்பட்டி சார்ந்த பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய காஸ்ட் வந்து ஒரு வகையில் இன்க்ரீஸ் ஆயிருது இல்லையா? இப்போ நார்மலாக மக்கள் வந்து வெள்ளை சக்கரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா சுகர் வருது அதை பற்றி கூட கவலைப்படாமல் வெள்ளை சக்கரை ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது. அதோட கம்பீட் பண்ணும்போது உங்களுக்கு கருப்பட்டி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது மக்கள் நார்மலாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய ரேஞ்சில் இருக்குதா? ஓகே, இப்போ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் உங்களுக்கு கிட்டத்தட்ட கிலோ 70 ரூபாய்க்கு கிடைக்கும். நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்னு போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வரும். கருப்பட்டின்னு போகும்போது எங்களுக்கு கிலோ கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு வரும். சரி, ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் லெஸ் இது பண்ணும்போது அதோட வெயிட் லாஸ் எல்லாமே பண்ணி வரும். ஸோ இப்போ எங்களுக்கு மெயினாக வந்து குவாலிட்டி மட்டும்தான். ஸோ எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கான என்ன குவாலிட்டி அந்த குவாலிட்டி பண்ணுறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு SS பேஸ்டு கண்ட்ரோல்டு என்வாரன்மெண்ட்டில் தான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இருக்கும். நீராக வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போகும். அந்த ஃபில்ட்ரேஷனில் பதனியில் இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமான சுண்ணாம்புமே நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து உள்ள ஆஷ் கண்டென்ட் ஒரு இது கான்செப்டே இருக்காது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்காது. கால்சியம், அதாவது தேவைக்கு அதிகமான சுண்ணாம்பு அதில் உங்களுக்கு இருக்காது ப்ராடக்ட்ல. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்மில் கொடுக்க முடியுமோ அதுதான் இருக்கும். ப்ளஸ் எங்கள் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 40% ஆஃப் த MRP டேரெக்டாக ஃபார்மர்ஸ்க்கு ஒன்று பதனி வாங்குற காஸ்ட்டாவோ இல்லை அதை விட அடிஷ்னலாக வேறு பெனிஃபிட்ஸாவோ அவங்களுக்கு போய் சேரும். சரி, ஸோ இதுக்கப்புறமா வரக்கூடிய காஸ்ட்லாம் தான் எங்களோட அட்மின், மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் அவங்களுடைய வுட்டு, லேபர் காஸ்ட்டு, அது ப்ளஸ் அதுக்கப்புறமா உங்களோட ஆப்வியஸ்லி ஃப்ரீ ஷிப்பிங் தான் போட்டிருக்கோம். பட் ஷிப்பிங் காஸ்ட் அதுக்குள்ள உங்களுக்கு ஆட் ஆகி தான் வரும் உங்களுக்கு. சரி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பீயிங் எ மேனுஃபேக்சரர் எங்களோட ப்ராடக்ட் ப்ரீமியம் ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு தான் எங்களால் இந்த குவாலிட்டியை மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. இதுக்குள்ள எங்களால் பண்ண முடியலை. யதார்த்தமான உண்மை தான். ஓகே சார், இது மேபி நீங்கள் பெரிய மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது இதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் பெட்டராக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லை, நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் போனால், ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டார்ட் அப் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து -23 lakhs ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது எங்களுக்கு என்ன ப்ரைஸிங் வைக்க முடியுமோ அந்த ப்ரைஸிங் தான் நாங்கள் இன்னைக்கு வச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ அதை பண்ணிட்டேன், இப்போவே அதை நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அதனால ப்ரைஸிங் இதுக்கு மேலே பெருசாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பனைமரம் ஏறுறவங்க கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஒரு குடம் இவ்வளோ நீங்கள் பதநீர் சேர்க்கறது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஒரு குடம் பதனி, அதாவது நீங்கள் வந்து ஒரு குடம்னு சொல்லக்கூடிய 2 kg பவுடர் அவுட்புட் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு குடம் பதனியோட ரேட்டு கிட்டத்தட்ட 750-800 ரூபாய்க்கு இந்த சீசனுக்கு நாங்கள் பேசுகிறோம். அப்படின்றப்போ உங்களுக்கு பேஸ் ரா மெட்டீரியல் 1 kgக்கு ஆகக்கூடிய பதனியோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து எங்களோட யூனிட் வரைக்கும் 400 ரூபாய் பக்கத்தில் வந்துடும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த 400 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் விறகு போடணும், எரிக்கணும். நாங்கள் எங்களோட அந்த மற்ற காஸ்ட் எல்லாமே இருக்கும். வெயிட் லாஸ்லேருந்து பவுடரிங்கு, லேபர் எல்லாமே அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஆட் ஆகும். சரி சார், ப்ராடக்ட் பற்றி நிறைய பேசிட்டு நினைக்கிறேன். நிறைய அழகாக தெளிவான தகவல்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நார்மலாக வந்து இயற்கை பொருட்கள் மேலே ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கும் அதே மாதிரி உங்கள் கூட கொலாபரேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள், இந்த நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸில் இந்த பொருட்களை நான் வாங்கி விற்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை வேறு ஏதோ வகையில் உங்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் இது வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி எனக்கு சொல்லுங்களேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். D2C ஆன்லைனில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் பண்ணுறோம், ஜியோ மார்ட் பண்ணுறோம். எங்களோட ஓன் வெப்சைட் இருக்குது. சரி. எங்களோட அதிகமான சேல்ஸ் எங்களோட வெப்சைட்டில் தான் இருக்கு. பாமேரா. ஆமாம், palmera.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் மேக்ஸிமம் சேல்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரி. ஏன்னா உங்களுக்கு அமேசான்லையோ இல்லை ஜியோ மார்ட்லேயோ கொடுக்கக்கூடிய ஒரு கமிஷனை இதில் வந்து கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட்டாக ஆஃபரை நம்ம கொடுப்போம். சரி. ஸோ இன்னைக்கு டேட் வரைக்கும் சென்னையில் ஒரு 10 கடைகளில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு சின்ன லெவலில் வச்சு எப்படி போகுதுன்ற ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். வர்ற மே மாதத்துக்கு அப்புறமா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோ அல்லது ஃப்ரான்ச்சைஸ் மாடலோ போகலாமா அப்படின்ற ஒரு யோசனை எங்களுக்கு இருக்குது. பட் இனிமேல் அது நாங்கள் முடிவு பண்ணல. ஏன்னா அந்த ஸ்டார்ட் அப் இங்கே வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நாங்கள் யோசிக்கல. ஓகே. அவங்க பேசினதுக்கு அப்புறமா தான் ஓகே ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஓகே போகலாம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது நீங்கள் அவங்களுக்கான ஒரு மார்ஜின் பார்க்கணும், அவங்களுக்கான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாமே இப்போ நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ என்னன்றது ஒருவேளை மே ஆர் ஜூன் மாதத்தில் என்னன்றதை ஒரு முடிவு எடுப்போம். அது ஒன்று.
எக்ஸ்போர்ட் இப்போ ஆல்ரெடி நம்ம ஜிசிசி கண்ட்ரிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். யூஎஸ்க்கு பேசியிருக்கோம், ஆல்ரெடி MOU எல்லாமே சைன் அப் ஆயிடுச்சு. ஸோ யூஎஸை நம்ம பண்ணுறோம். இது போக மற்ற கண்ட்ரீஸ்க்கும் இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் மோரலஸ் பேசி MOU ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இப்போ சில பேர் இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, லேடிஸாக இருப்பாங்க, இல்லை வந்து ஜென்ஸ் சில பேர் வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இப்போ அவங்க இப்போ எங்க கூட நிறைய ரெப்போவில் வராங்க. ஸோ என்ன இப்போ அவங்களுக்கு வந்து செட்டன் மார்ஜினில் ப்ராடக்ட் எடுத்துட்டு அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் 2 அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு எண்டு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கொரியர் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து ஒரு MRP அந்த கொரியர் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஸோ இப்போ அவங்க போகும்போது கஸ்டமருக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் எண்ட் யூசருக்கு. ஸோ இவங்களுக்கு ஒரு சர்டன் மார்ஜின் கிடைக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஓகே ஒரு $100 ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ஒரு சின்னதாக ஒரு இன்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம இது பண்ணுறோம். மற்றவங்க நல்லது பண்ணி ஒரு சின்ன இன்கமும் நல்லதுன்னு சொல்றது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் தான், ஒரு வின் சிச்சுவேஷன். சரி. ஸோ எனக்குமே வந்து நிறைய இடத்துல ரீச் பண்ண முடியாது. இப்போ அவங்க பர்சனலாக அவங்க பேசி ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும் அவங்களுக்கு. ஸோ அது நியூட்ரிஷன் சில பேருமே இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுமே ப்ராடக்ட் எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொலாபரேஷன் தான் பண்ணலாம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் மாடல் அது May or June அப்புறம் என்னன்றதை முடிவு பண்ணி பண்ண போகிறோம். ஓகே. பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸில் அவங்க கூட வந்து சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஓகே. ஏற்கனவே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ரேஸ் பண்ணிட்டோம். சரி. ஸோ அதனால என்ன அகலக்கால் எப்பவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இதில். ஓகே. ஸோ இப்போ இருக்கிறத வச்சு ஒரு வருஷத்துக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா உங்க கம்பெனி வந்து ப்ராப்பராக ப்ரைவேட் லிமிடெட் தான். ஓகே. ஸோ 2022 ப்ரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணோம். 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பெஸ்ட் ஸ்டார்ட் அப் அவார்டு வாங்கினப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஒரு 15 lakhs கிராண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஃபெசிலிட்டியில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எங்களோட ஈக்விட்டி டைல்யூஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தான் இருந்தது. டிஎன் ஸ்டார்ட் அப்க்கு வந்து 3% ஈக்விட்டி நாங்கள் 2023 டைல்யூட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் ரேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த 1 crore அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 crore ஒரு வேல்யூ. இது வந்துன்னா சிசிடின்னு சொல்லுவாங்க, கன்வெர்டபிள் டெபென்ச்சர்ஸ். ஸோ இன்னைக்கு காசு வரும், வந்ததுக்கப்புறமா 18 months என்ன ரெவன்யூ பண்ணுறோமோ அந்த ரெவன்யூக்கு ஒரு வேல்யூவேஷன் அரைவ் பண்ணி இந்த 1 crore ஈக்குவலண்ட் ஈக்விட்டி அந்த டைமில் வந்து நம்ம டைல்யூட் பண்ணுவோம். சரி. ஸோ அதுதான் பிளான். ஸோ ஆப்வியஸ்லி எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்ச ரூபா ரெவன்யூ அப்படின்றது இப்போ இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்ன்றது அடுத்த வருஷம் நாங்கள் 3 crores பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த ஸ்கேலிங் போகும்போது ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போவோம். பட் இப்போ கரண்ட்லி வாங்கினதுனால எங்களுக்கு அடுத்தது இது பண்ணலை. அடுத்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்லாம் பண்ணுறதுக்கு தேவையான பதநீர் கொண்டு வர்றது பெரிய சவாலாக தான் இருக்கும்ல. ஏன்னா பதநீர் கிடைக்கிறது கம்மி, அது ஏறுறதுக்கான ஆட்கள் இல்லை. இப்போலாம் அந்த ஒரு குவான்டிட்டி வந்துச்சுன்னா அதை இமீடியட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு பதநீர் கிடைக்குதா, இல்லை அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இப்போதைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கக்கூடியதான். இன்னைக்கு தேதிக்கு வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த காயல்பட்டினம் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6 மணி நேரத்தில் எங்களோட யூனிட் இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய பெல்ட்டில் ஒரு 15 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து பதனி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. பதனி எங்கள் தேவைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்துக்கு எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேசுகிறோம். ஸோ அங்கேயுமே வந்து ஒரு நல்ல கிராஜுவேஷன் முடித்த ஒரு இளைஞர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கார். அதனால் என்ன பண்ணுறோம், அவங்களோட சேர்ந்து ஒரு டைப் மாதிரி இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுறோன்னா ஒரு SOP மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறோம். பதநீர் இந்த மாதிரி இறக்கணும், இந்த மாதிரி அதை ஃபில்ட்ரு பண்ணணும், இப்படி தான் நீங்கள் காய்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னது கொடுத்துட்டு ஒரு சின்ன வால்யூம் மாதிரி இது ஃபுல்லாக பவுடராக ப்ராசஸ் ஆகாது, ஒரு செமி ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா எங்கள் யூனிட்டில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். இது எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷம் நாங்கள் வந்து அவர் மூலியமாக நாங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் நம்ம வந்து ஒரு சின்னதாக யூனிட் போடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ இது மாதிரி மற்ற மாவட்டங்கள்லேயும் கண்டிப்பாக எங்களுக்கு ஏப்ரல் மாதம் தான் சீசன் ஆரம்பிக்குது. ஸோ மற்ற மாவட்டங்கள்லையும் பண்ணலான்னு யோசனை இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் யாராவது இப்போ என்ன மாதிரி பனைமரத்தில் இருந்து ஒரு தொழில் பண்ணலான்னு ஆர்வம் இருக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலைவாய்ப்புன்னு சொல்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான், ஒன்றா தான் வேலை பார்க்க போகிறோம். ஸோ அது போகும், அவங்களுக்கு பின்னாடி ஒரு 50-60 பனைமரம் ஏறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தையும் தாண்டி மற்ற மாவட்டங்களில் எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி, பனைமரங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இன்னும் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸை கொண்டு போகணும் அப்படின்னு உங்களை வாழ்த்துறோம். நம்ம திரும்பி சந்திக்கலாம். கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள்.
ஏற்கனவே சாரோட வீடியோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்குது. அது மாதிரி எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் வந்து இப்போ நீரிழிவு நோயில், அதாவது டயபெட்டிஸில் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனாவது வெளியே வர்றதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உதவி செய்யலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்ககிட்ட திரும்பி வர்றேன். நன்றி, வணக்கம்.